ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிசிபெலேபாத் மசாலா பவுடர் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமா பட்டை, 2 லவங்கம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் எள்ளு, 3-10 வரமிளகாய். நீங்க காரம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா நிறையவே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணா நீங்க 10 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பின்னாடி இறக்கிருங்க. இதை ரோஸ்ட் பண்ணும்போது கருக விட்டுறாதீங்க. இந்த மசாலா நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணா நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டு ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதனால கம்ப்ளீட்டா ஆற வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பிசிபெலேபாத் மசாலா பவுடர் ரெடி ஆயிருச்சு. பிசிபெலேபாத் ரெசிபி லாங் வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.